பார்த்து வருகிறோம். நெல்லையில் பாமக தலைவர் அன்புமணி நாளை நடத்தவிருந்த பேரணிக்கு தற்போது காவல்துறையினர் அனுமதி மறுத்துள்ளனர். நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி தற்போது அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையின் அறிவுறுத்தலை ஏற்று நடைப்பயணத்தை அன்புமணி ரத்து செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, முழுமையான விவரங்கள். அன்புமணி தமிழகம் முழுவதுமாக ஒரு பேரணியை நடத்தி வருகிறார். அது பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தை நடத்தி வருகிறார். நாளை திருநெல்வேலியில பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடத்துவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது. பாளையங்கோட்டை தெற்கு பஜாரில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில பேரணியாக சென்று பொதுக்கூட்டம் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அந்த நிலையில கரூர் சம்பவத்தை அடுத்து நீதிமன்ற வழிகாட்டுதல்கள் பல்வேறு வழிகாட்டுதல்களை வழங்கி இருக்கிறது. அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில இவர்கள் பாமக சார்பில் அந்த பேரணிக்கான அனுமதி கேட்டிருந்ததாக கூறப்படுகிறது. அந்த அனுமதியை காவல்துறை மறுத்திருக்கிறது. அதனை அந்த அன்புமணிக்கு இது தொடர்பான தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டு நாளை பேரணியை நிறுத்திவிட்டு பொதுக்கூட்டம் மட்டும் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். பொதுக்கூட்டம் மட்டும் நாளை மாலையில நடைபெற இருக்கிறது. பாளையங்கோட்டை தெற்கு பஜாரில் நடைபெற இருக்கிறது. இதனிடையே காலையில தாமிரபரணியில கழிவுகள் கலப்பது தொடர்பாக அந்த கழிவுகள் கலக்கக்கூடிய இடத்துல அவர் ஆய்வு செய்ய இருக்கிறார். அங்கே பொதுமக்களிடம் சில மனுக்களை பெற இருப்பதாகவும் கூறப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவமணி.